நான் படம் பார்த்தேன். படம் எப்படி இருக்கு? படம் அருமையாக இருக்குப்பா. படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஏற்கனவே உள்ள பிரதீப் ரங்கநாதன் இந்த இடத்துல படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்தில் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஒரு காலேஜில் சேர்ந்தோம்னா அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே காலேஜில் சேர்த்தாலும் அவர் எப்படி இளைஞர்களுக்கு இதாக இருக்கும், கெடாமல் வரணும் அப்படிங்கிறத நல்லா இளைஞர்களுக்கு பெஸ்ட்டு மூவியாக கொடுத்துருக்காங்க. படம் வந்து இளைஞர்களும் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. லவ் சீன் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மூலமா சொல்றாங்க? லவ் சீன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே ஞாபகத்தை வச்சு இந்த படத்துக்குள்ளே போகக்கூடாது. இந்த படத்தில் லவ் சீனு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. மியூசிக் பாடல் மியூசிக் பாடலும் அருமையாக இருக்குது. ஃபைட் சீன் அதை விட மிக அருமையாக இருக்குது. ஒரு பிரபுதேவா வந்து எப்படி பண்ணுவார் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் ஃபைட் சீனு, அதுக்கப்புறம் இவர் தனுஷ் அந்த மாதிரி ப்ரூஸ்லி மாதிரி இப்போ ஃபைட் சீன்லாம் அமைஞ்சிருக்கு. படம் சூப்பரா நடிச்சிருக்காரு. அருமையாக நடிச்சிருக்காரு. இல்ல நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய தோற்றத்தை வச்சு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றாங்க. தோற்றத்தை வச்சு நான் விமர்சனம் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. இதே வந்து தனுஷி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு இதேமாரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவர் ஒன்றுமே இல்லைன்னு. இவரே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி மாதிரியே ஃபைட் சீன்லாம் அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு புதுமையான நடிகர் பண்ணவங்க பழமையான நடிகர் எப்படி ஃபைட் சீன்லாம் நல்லா இது பண்ணியிருக்காரு படத்தில். இப்போ வந்து கோமாளி படம் எடுத்தாரு, ஆமாம், லவ் டுடே படம் எடுத்தாரு. அதுல சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த படத்து மூலமா என்ன சொல்ல வர்றாரு அவரு? அந்த கோமாளி விஷயம் வேற, அது அவரே டைரக்டர். அடுத்தது வந்து இவர் லவ் டுடே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனை மாற்றிக்கிறது இந்த மாதிரி விஷயம்தான். ஆனால் இந்த படம் வந்து ஒரு காலேஜ் உள்ள போனால் பசங்களுக்கு எவ்வளோ இது இருக்குது, கஷ்டம் இருக்குது, பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிற மாதிரி படம் அருமையாக எடுத்திருக்காங்க. எல்லா இளைஞர்களும் பார்க்கலாம். நேரடியாக போயிட்டு குடும்பத்தோட அருமையாக பாருங்கள். காலேஜ் போயிட்டுனா லவ் சீன் எல்லாமே கம்பல்சரி இருக்கும். ஒவ்வொரு லைஃப்லயும் லவ் சீன் இருக்கும். இந்த படத்துல அவர் லவ் எப்படி பண்றாரு? லவ் வந்து ஒரு ஒரு லவ் வந்து ஒரு எரிச்சலாக அப்படிலாம் இருக்காது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாகவும் இருக்கும். லவ்வும் வந்து சொல்கிற விதமும் அருமையாக இருக்குது. பசங்கள்கிட்ட போய் ஒரு பசங்க போய் கெட்டு போகிறது மாரி அந்த மாரி இல்லாமல் இது வந்து அருமையாக கொண்டு போயிருக்காரு டைரக்டர். படம் அருமையாக லவ் சீன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.